Hello friends, welcome to Indian Job Summil. Indian Navy, இந்திய கடற்படையில் எஸ்எஸ்ஆர் சீனியர் செகண்டரி ரெக்ரூட்ஸ் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டில் 02/2024 பேட்ச்க்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். செப்டம்பர் 7ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. ஜாயின் indiannavy.government.in இந்த வெப்சைட்டில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம், அதாவது இன்னைக்கு ஆகஸ்ட் 31 இல்லைங்களா, ஸோ நாளைக்கு செப்டம்பர் 1, ஸோ செப்டம்பர் 7ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் செப்டம்பர் 17ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு 10 நாள் தான் டைம், ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டில் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. செப்டம்பர் 7 எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ்ஸு, அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். சிலபஸ்ஸு, நோட்டிஃபிகேஷன், இது எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்லேயே அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆகாத ஆண்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், பெண்கள் எலிஜிபிள் இல்லை, சரிங்களா? ஸோ எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, +2 பாஸ் பண்ணியிருக்கணும். +2ல் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்து மினிமம் 50% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட்லேயும் 40 இருக்கணும், மினிமம் 40 இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஏஜ் பாருங்கள். நவம்பர் 1, 2003 30 ஏப்ரல் 2007 இந்த இடைப்பட்ட தேதியில் நீங்கள் பிறந்திருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை, ஓகேங்களா? அடுத்து சேலரி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரைனிங்கில் 14,600 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ரைனிங்கில் இது உங்களுக்கு கம்ப்ளீட் சேலரி இல்லை, இது ட்ரைனிங் சேலரி தான். அதாவது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங்கில் 14,600 ரூபாய் உங்களுக்கு மாதம் கொடுத்துருவாங்க. ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா லெவல் 3ல் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது 21 69,000 சேலரியில் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக் 21,700 உங்கள் கையில் தருவாங்க. அது போக எம்எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5,200 ரூபாய் அது கூட மாதம் ஆட் பண்ணி தருவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு டிஏ இதெல்லாமே சேர்த்தாலே உங்களுக்கு 65,000 வரும் கிட்டத்தட்ட, ஓகேங்களா? அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் பாருங்கள். லீவ் ட்ராவலு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அடுத்து ஆனுவல் அண்ட் கேஷுவல் லீவ் இருக்குது. சில்ட்ரன் எஜுகேஷனு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட மத்திய அரசு சலுகைகளும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கு, ரீடிங் மெட்டீரியலு, யூனிஃபார்மு, ஃபுட்டு, அக்காமடேஷனு இது எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரமோஷன் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர், சீஃப், பெட்டி ஆஃபீஸர் வரை நீங்கள் ப்ரொமோஷனில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஃபீஸருக்கான சேலரி 47,000 1,51,000 வரையும் இருக்கும். ஸோ பேசிக்கே உங்களுக்கு 47,000. அதே மாதிரி எம்எஸ்பி ஒரு 5,200 ப்ளஸ் டிஏ, இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் இருக்குது. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1ல் +2 அகாடமிக்கில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, அதாவது +2 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, ஓவராலாக +2ல் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, இதெல்லாமே பேஸ் பண்ணி அப்ளிகேஷனை ஸ்டேஜ் 2க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அடுத்த ஸ்டேஜ் 2ல் ஃபிசிக்கலு, ரிட்டன் எக்ஸாமினேஷனு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாமே இருக்கும். இப்போ ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது ரன்னிங் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 6 minutes 30 seconds கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து 20 ஸ்குவாட்ஸு, 15 புஷ்அப்ஸு, 15 பென்ட் நீ சிட்டப்ஸ் இருக்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, ஃபிசிக்கலில் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ரிட்டன் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இங்கிலீஷ், ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், தமிழ்லாம் இருக்காது. ஹிந்தி கம்பல்சரி இல்லை, ஸோ இங்கிலீஷில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அப்ஜெக்டிவ் டைப் தான், அதாவது ஆப்ஷன் மாதிரி இருக்கும். மொத்தம் 100 கொஷின் இருக்கும். இங்கிலீஷு, சயின்ஸு, அதாவது +2 இங்கிலீஷு, சயின்ஸு, பயாலஜி, ஜிகே இந்த 4 சப்ஜெக்ட்லேருந்து, இந்த 4 டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 25 கொஷின் வரும். அதாவது ஒரு சப்ஜெக்ட்லேருந்து 25 கொஷின் வரும். ஸோ மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, 25 × 4, ஸோ மொத்தம் 100 கொஷின். ஒரு கொஷினுக்கு 1 மார்க் சொல்லியிருக்காங்க. +2 லெவலில் தான் உங்களுக்கு சிலபஸ் இருக்கும். கொஷின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா +2 லெவலில் இருக்கும். இந்த வெப்சைட்டில் அதுக்கான சிலபஸ் இருக்கும். ஜாயின் indiannavy.government.in சிலபஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், +2 சயின்ஸு, பயாலஜி, இங்கிலீஷு,
+2 சயின்ஸு இங்கிலீஷ் புக்கு இது எல்லாமே கவர் பண்ணியிருக்குங்க. ஜென்ரல் நாலேஜுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு புக்கு தேவைப்படுது அப்படின்னா ஜிகே டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அது ஆன்லைன்லேயும் உங்களுக்கு தராங்க. இல்லை அப்படின்னா உங்கள் நியரர் ஸ்டோரில் கேட்டிங்க அப்படின்னா அந்த ஜிகே புக் உங்களுக்கு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி கூட ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ +2 சயின்ஸில் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு, நியூமேட்டிக்ஸு, லா ஆஃப் மோஷனு, ஒர்க், எனர்ஜி இதெல்லாமே வரும். இந்த டாபிக் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து பயாலஜியில் இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ், மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ஃபெர்டிலைசேஷனு இதெல்லாமே இருக்கும். இங்கிலீஷில் ஆக்டிவ் வாய்ஸு, பேசிவ் வாய்ஸு, ப்ரிப்போஷனு இதெல்லாமே பேசிக் தான். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. +2 சிபிஎஸ்சி லெவலில் தான் உங்களுக்கு சிலபஸ் இருக்கும். +2 புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து ஜிகே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரம்லாம் இல்லை, 1 மணி நேரம் தான். ஓகேங்களா? இதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 5 days இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதாவது இந்தியன் நேவி ஹாஸ்பிட்டல், மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்கே தான் உங்களுக்கு வந்து மெடிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து ஹாஸ்பிட்டல்லே கொடுத்துருவாங்க. இவர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிட்டாக இருக்கார், எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அடுத்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்க. அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பாருங்கள். ஹைட் 157 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் பாடி டேட்டூஸ் அலோடு இல்லை. அதே மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னா விஷுவல் ஸ்டாண்டர்ட், அன்கரெக்டட் விஷனு, கரெக்டட் விஷனு 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பெக்ஸ் போட்டவங்க, ஸ்பெக்ஸ் போடாதவங்க 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஹை விஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ட்ரைனிங் வந்து உங்களுக்கு பேசிக் மிலிட்ரி ட்ரைனிங் இருக்கும். நவம்பர் 2024 ஐஎன்எஸ் சில்கா, அதாவது ஒடிசாவில் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஓகேவா? நவம்பர் 2024 ஐஎன்எஸ் சில்கா ஒடிசா லொக்கேஷனில் ட்ரைனிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ப்ரோ, இது வந்து பர்மனெண்ட்டா டெம்பரரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கேஜ்மெண்ட் பாருங்கள். 20 years 20 வருஷம் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு பர்மனன்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு அப்ளை பண்ணி அதில் நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணி போகலாம். ஓகேவா? ஸோ இனிஷியல் என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20 years. அதுக்கடுத்து இதிலே கூட பர்மனெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்களா அது தெரியல. பட் பார்த்தீங்க அப்படின்னா 20 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 20 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுக்கடுத்து இதிலே உங்களை என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்களா இல்லை அப்படின்னா பிசி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து அதில் பர்மனெண்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. இனிஷியல் வந்து 20 years என்கேஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து அட்மிட் கார்டு எப்போ ப்ரோ தராங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2க்கான அட்மிட் கார்டு நவம்பர் மிட்ல வந்து உங்களுக்கு அந்த அட்மிட் கார்டு அப்டேட் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செப்டம்பர் எண்டிங்கில் இல்லை அப்படின்னா அக்டோபர் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் டேட்டு, டைமிங் இது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணும்போது நான் சொல்கிறேன் சரிங்களா. மேபி செப்டம்பர் எண்டிங்கில் இல்லை அக்டோபர் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து அந்த டேட் எல்லாமே தெரிஞ்சிடும். அப்டேட் வந்த உடனே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸ்டேஜ் 2 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 10th மார்க் ஷீட்டு, டொமிஷியல் சர்டிஃபிகேட்டு, என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் என்சிசி சர்டிஃபிகேட் இதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப இந்த 10th மார்க் ஷீட்டு, ஒரிஜினல், ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாமே ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. 7th செப்டம்பர் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. joinindiannavy.government.in இந்த வெப்சைட்டில் உங்கள் இமெயில் ஐடி, ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இதெல்லாமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்த லாகின்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்ளை அப்படின்னு இருக்கும். அப்ளை பட்டனை கிளிக் பண்ணி ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 10th ஒரிஜினல் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணோம். அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்லேட் ஃபார்மேட்டில் இருக்கணும். பிளாக் ஸ்லேட்டில் ஒயிட் சாக்கில் உங்கள் நேம், அடுத்து எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவை எடுத்தீங்க இதை நீங்கள் ஸ்லேட்டில் எழுதி அந்த ஸ்லேட்டை செஸ்ட்டுக்கு கிட்ட வச்சு கையில் பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் சரிங்களா. ஸ்லேட் ஃபார்மேட்டில் தான் ஃபோட்டோ இருக்கணும். லைட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஓகேங்களா. ப்ளூ பேக்ரவுண்ட்லலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளெயினாக ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ஸ்லேட்டில் உங்கள் பேர், அடுத்து நீங்கள் எந்த டேட்டில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அதை ஸ்லேட்டில் எழுதி அந்த ஸ்லேட்டை கையில் பிடிச்சிக்கணும். ஓகேவா. அதை செஸ்ட்டுக்கு கிட்ட வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு 60 rupees + GST இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்ளை பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும்.
ஸோ நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.